சோனில இருந்து சின்ன ஸ்பீக்கர்னாலே சவுண்டு வேற லெவல்ல இருக்கும். பெரிய ஸ்பீக்கரா நமக்கு ரிவ்யூக்கு அனுப்புறேன் அப்படின்னாங்க. அட எடுத்துட்டு வாங்கடா, எவ்வளவு பெருசு இருக்க போகுதுன்னு கீழே கொரியர் வந்துச்சு, எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாத்திரலாமா? டேய் வந்துருச்சுடா. டேய் ஏன்னா இவ்வளோ பெருசா இருக்கு, எடுத்துட்டு வாங்கடா. ரியலாவே நான் எதிர்பார்த்ததை விட பெருசா தான் இருக்கு. நம்ம ஆளுங்கனாலேயே தூக்கிட்டு வந்து இங்க வைக்க முடியல, அவ்வளோ வெயிட்டாவும் இருக்குன்னாங்க. சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இதோட மாடல் ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த அல்ட் சீரிஸ்ல போன வருஷமே நிறைய ஸ்பீக்கர்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா இது டவர் 9 அப்படின்ற ஒரு மாடல் தான். இதுலயே 2 மாடல் இருக்கு, ஏசி டிசி. டிசி அப்படின்னா உள்ள பேட்டரி வச்சு கொடுப்பாங்க, அது இதை விட வெயிட்டா இருக்கும் போல. ஏசி அப்படின்றது பாத்தீங்கன்னா டைரக்டா பிளக் கனெக்ட் பண்ணி தான் வந்து நம்மளால ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ண முடியும். இதுல பிரைஸ் பேஸ் பண்ணி நீங்க எது சூஸ் பண்ணுன்றத லாஸ்டா வந்து நான் சொல்றேன். இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டு அது எவ்வளவு பெருசுதான் இருக்கு, எப்படிதான் இருக்குன்றத பாத்திரலாம். ஸ்மெல்லே நல்லா இருக்கு, பேக்கிங் ஸ்மெல்லு. ஏய் இது என்னெல்லாம் தூக்க முடியாதுடா, வாங்கடா. ஃபர்ஸ்ட் இது என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஆப்டிக்கல் கேபிள் கொடுத்துருக்காங்க ஆடியோக்கு. இது ஒரு யூசர் மேனுவல் இருக்கு. இவங்களோட ஆப்ல கனெக்ட் பண்றது எப்படின்ற டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்பீக்கர் எடுத்துடலாம். அந்த பாக்ஸ் இது முன்னாடி வர மாதிரி பாத்துக்கங்கடா. ஏடா எவ்வளோ டிவி, எவ்வளோ ஸ்பீக்கர் பண்ணியிருப்பேன், இவ்வளோ கஷ்டமா இருக்குது. கீழே விட்டுறாதீங்கடா. ஆல்மோஸ்ட் அப்படிதான். பாகுபலி வீலெல்லாம் இருக்குடா, இங்க பாருங்க. வாவ், அன்பாக்சிங் ஓவர். அதே சமயம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் ரிவ்யூ பண்ணுன்றனால ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணிட்டு வரேன். 3 days later. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ பெருசு தூக்கிட்டு போக கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கீழே 2 வீல் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு ஈஸியா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஹேண்டில் பிடிச்சி நம்ம நவுத்திட்டு போயிடலாம். அந்த ஹேண்டில் பிடிக்கும் போது இதோட மெட்டீரியல் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. செம சாலிடா இருக்கு. பிரீமியமா மேட் ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஹைட் பாத்தீங்க அப்படின்னா 3 feet கிட்டக்க இருக்கு. வெயிட் கிட்டத்தட்ட 28.5 kg இருக்கு. மேட் ஃபினிஷ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கர் வரக்கூடிய மெஷ் ஏரியா, அந்த கிரில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல்ல தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஹேண்டில பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு இல்ல, எல்லா சைடுமே நீங்க ஹேண்டில் தான் பாக்குற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்ல சோனி அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்ல ஹிடன் பிளேஸ் ஒன்னு இருக்கு. ஜஸ்ட் இப்படி பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும், அப்படியே வெளியில ஸ்டாண்ட் மாதிரி வரும். மைக் இருந்தது அப்படின்னா அதுல வச்சுக்கலாம். பட் இதுல மைக் கிடையாது, நீங்க செப்பரேட்டா வாங்கி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்பில்ட் பேட்டரி வந்து கிடையாது. ஏசில நீங்க டைரக்டா பவர் கனெக்ட் பண்ணீங்கன்னா தான் ஒர்க் ஆகும். அதுக்கான போர்ட் பேக் சைடுல பாட்டம்ல வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரோலுக்கு வந்தோம் அப்படின்னா டாப்ல எல்லா கண்ட்ரோலும் கொடுத்திருக்காங்க. ஒரு குறை என்ன அப்படின்னா ரிமோட் இதுக்கு வந்து கொடுக்கல. பட் ஆப் கண்ட்ரோல் உங்களால வந்து பண்ணிக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 2 பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க பவர் ஆன் பண்றதுக்கு. இன்னொன்னு இந்த அல்ட் பட்டன் கொடுத்திருக்காங்க. இதை டீடைலா சொல்றேன். இதை தவிர மத்த எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் தான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம கனெக்ட் பண்றது ப்ளூடூத் மூலமா, அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. மத்தபடி கனெக்டிவிட்டி ஆப்ஷனுக்கு பாத்தீங்கன்னா ஆப்டிக்கல் இன், ஆடியோ இன், யூஎஸ்பி எல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு பேக் சைடுல வந்து ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க டைரக்டா யூஎஸ்பி பென் டிரைவ் கனெக்ட் பண்ணி சாங் கேட்டுக்க முடியும். ஜஸ்ட் இந்த மோட மட்டும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். அதே தான் ஆடியோ இன்னுக்குமே. டிவில ஆப்டிகல் கேபிள் மூலமா கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா டிவி சவுண்ட் பூஸ்டருமே கொடுத்திருக்காங்க. இதை எனேபிள் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ற விதமா டிவியோட ஸ்பீக்கரும் ஒர்க் ஆகும், இந்த ஸ்பீக்கருமே ஒர்க் ஆகி உங்களுக்கு சவுண்ட் வந்து சிங்க்ரோனைஸ் பெட்டராவே இருக்கும். இதுக்கு சோனியோட டிவி இருந்தது அப்படின்னா பெட்டரா இருக்கும். இதை தவிர பாஸ் பிளே பண்றது, வால்யூம் கண்ட்ரோல் பண்றது கொடுத்திருக்காங்க. மேல பாத்தீங்க அப்படின்னா செப்பரேட்டா RGB லைட்டுக்குன்னு தனி பட்டன் கொடுத்திருக்காங்க. அட எதுக்குடா ஒவ்வொரு கலருக்கு இத்தனை பட்டன்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சோ இதை வந்து நீங்க ஆப் மூலமாவே கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்திருக்கனால அதுலயே நீங்க டைரக்டா பண்ணிக்கலாம். அண்ட் இந்த RGB லைட் பாத்தீங்க அப்படின்னா 360 டிகிரி எல்லா பக்கமும் எரியற மாதிரி கொடுத்திருக்கனால பாக்குறதுக்கு நைட் டைம்ல அதுவும் இந்த மாதிரிலாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பார்ட்டி மோட்ல பாக்குறதுக்கு ரியலாவே செம சூப்பரா இருக்கு. அண்ட் மேல இருக்க மத்த கனெக்டிவிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க டாப்ல இருக்க இந்த ஒரு ஏரியா ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டார், மைக் இதெல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதை கனெக்ட் பண்ணி நார்மலா அந்த கரோக்கி மாதிரி பண்றீங்க, இல்ல மியூசிக் பண்றீங்க அப்படின்னா பண்ணலாம். இதுலயே வந்துட்டு இந்த எக்கோ மோட்லாம் சூஸ் பண்றதுக்கு நீங்க பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஸ்பீக்கர் மட்டும் இல்லாம இதே மாதிரி உங்ககிட்ட சோனி ஸ்பீக்கர்லாம் நிறைய இருக்கு அப்படின்ற பட்சத்தில் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கிட்டத்தட்ட 100 ஸ்பீக்கர் வந்து ஒரே டைம்ல பேர் பண்ணலான்றாங்க. நடுராத்திரி நாங்க ஏன்டா சுடுகாட்டுக்கு போறோம்ன்ற டைலாக் எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, ஒன்னா எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி மோட் என்ஜாய் பண்றதுக்கு நல்லா இருக்கும்ட்டு. அண்ட் ஒரு ஃபன்னான விஷயம் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. டிஜே வந்துட்டு நார்மலா அந்த சவுண்டுக்குலாம் யோ யோ அப்படின்லாம் வர மாதிரி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆப்லயே வர மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம ட்ரம்ஸ்லாம் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே ட்ரை பண்ற மாதிரிலாம் இருக்கு. கேட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. Here we go. Let's go. Come on, come on.
ஸோ இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் ரியல் லைஃப்ல இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு ட்ரம்ஸ் அடிச்சுட்டு இருப்போமா அப்படின்றது ஒரு டவுட் தான். ஸோ கொடுத்துருக்காங்க, அதான் சொன்னேன். சோனி அப்படின்னாலே சவுண்டுக்காக தான் வாங்க போகிறோம். மோஸ்ட்லி வீடியோவுமே அதுக்கு தான் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 7 சவுண்ட் டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 ட்விட்டரும், பேக் சைடில் 2 ட்விட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 2 மிட் ரேஞ்ச் யூனிட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம்ல ஒரு பெரிய சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. நார்மலா ரவுண்ட் டைப்ல இல்லாம ரெக்டாங்கிள் டைப்ல கொடுத்துருக்கனால அந்த கவர் ஆகக்கூடிய ஏரியா இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இன்னும் பெட்டரான பஞ்சி பேஸ்லாம் கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைவா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. அதுக்கு முன்னாடி இந்த வெண்ட் ஹோல் ஒன்று கொடுப்பாங்கல்ல யார் இதாகிறதுக்கு, அது வந்து பாட்டம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ப்ரெட் ஆகி போறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலா ப்ளே பண்ணி காட்டுறேன் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றத பாருங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூமில் வைக்கிறீங்க அப்படின்னா இதுலேயே இன்பில்டு மைக் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரூம் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சவுண்ட் அவுட்புட்டை வந்து பெட்டராக வந்து எடுத்து கொடுக்குன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. சவுண்ட் குவாலிட்டிக்கு ப்ளே பண்ணி காட்டுறது 50% வால்யூம் வச்சு தான் காட்டுறேன். 100% வச்சா பக்கத்து வீட்டிலேருந்து சண்டைக்கு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு சவுண்ட் எக்கச்சக்கமாக வருது. ஸோ ஃபஸ்ட்டு அல்ட் மோட ஆஃபில் வச்சு நான் ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை கேட்கும்போது நார்மலாக ஒரு டீப்பரான பேஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் அதே சமயம் அல்ட் மோட் 1 எனேபிள் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த டீப்பரான பேஸ் கிடைக்குது. ஆனால் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கேட்குறத வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நெக்ஸ்ட் அல்ட் மோட் 2 எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க. கேட்டு பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு பஞ்சியான பேஸ் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த அல்ட் மோட் 2 யூஸ் பண்ணலாம். அண்ட் அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா 10 பேண்டில் வந்து ஈக்குவலைசருமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸ் ஆப்ஷனுமே இருக்கு. எல்லாரும் கேட்கறது இதெல்லாம் விடுங்க ப்ரோ, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, இத்தனை ஸ்பீக்கரை வேற வச்சிருக்காங்கன்னு கேட்குறவங்களுக்கு நீங்க ஒரு பார்ட்டி ஸ்பீக்கர் வாங்கணும், அடிக்கடி வெளியில எல்லாம் எடுத்துட்டு போகணும். அதுலேயும் குறிப்பா சுத்தி இருக்கவங்க என்னடா இவ்வளவு சவுண்டா இருக்கு, எங்கடா கல்யாணம் நடக்குதான்னு பார்க்குற அளவுக்கு சவுண்ட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 7 டிரைவர் கொடுத்துருக்கனால என்னதான் நீங்க ஃபுல் சவுண்ட் வச்சாலும் கூட இந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிற மாதிரியான இஷ்யூஸ் எதுவும் பார்க்க முடியும். அதே மாதிரி frequency செப்பரேஷனுமே பெட்டரா இருக்கு. ஒரு பெரிய ஹாலா இருந்தாலும் கூட அதை கவர் பண்றது பக்காவா பண்ணுதுன்னு சொல்லலாம். சப்போஸ் மியூசிக் மட்டும் இல்லாம மூவிஸ்லாம் கேக்குறீங்க அப்படின்னாலும் கூட அந்த டயலாக் டெலிவரி இன்னுமே பெட்டரா இருக்கு. நீங்க மிகப்பெரிய பேஸ் லவர், கண்டிப்பா எனக்கு பார்ட்டி ஸ்பீக்கர் மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது சூட்டபிளா தான் இருக்கும். எல்லாம் ஓகே ப்ரோ, பிரைஸ் என்னன்னு சொல்லுங்க. சோனி வேற எங்களுக்கே பதட்டமா இருக்குன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அதை சொல்றதுக்கு எனக்குமே பதட்டமா தான் இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஏசி டைப் எங்க போனாலும் தூக்கிட்டு போய் பிளக்க மாற்ற மாதிரியான டைப் பாத்தீங்க அப்படின்னா 70,000 ரூபாய் கிட்ட பிரைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த அக்டோபர் 1ஆம் தேதியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா 65,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. சப்போஸ் வெளியில எடுத்துட்டு போய் எல்லாம் ப்ளே பண்ணணும், எல்லா இடத்துலயும் இந்த பிளக்க தேடிட்டு இருக்க முடியாது ப்ரோ நினைக்கிறவங்களுக்கு பேட்டரி பேக்கப் உங்களுக்கு 24 மணி நேரம் கிடைக்கும். அதே சமயம் பேட்டரி வச்சிருக்கோம்ல அதுக்கு தகுந்த பிரைஸ் போடும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 85,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த பிரைஸுக்கு என்ன கேட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமான சூட்டபிளான ஒரு ப்ராடக்ட் கிடையாது. ஏன்னா நீங்க வெளியில அதிகமா எடுத்துட்டு போய் இந்த மாதிரி பார்ட்டி டைப்ல நீங்க என்ஜாய் பண்ணலன்ற பட்சத்துல நீங்க சவுண்ட் பாரே வந்து வாங்கிக்கலாம். இல்ல ப்ரோ நான் அடிக்கடி வெளியில போர்ட்டபிளா எடுத்துட்டு போறேன், சோனி சவுண்ட் குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி பார்ட்டி எல்லாம் நாங்க வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது சூட்டபிளா இருக்கலாம். இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா டாக் ப்ராடக்ட்ல ஆட் பண்ணிருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலிடெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க.